எடப்பாடி பழனிசாமியுடன் எஸ்பி வேலுமணி தரப்பு இணைந்த நிலையில் புதுக்கோட்டையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். புதுக்கோட்டையில் தனது இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்களோடு தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக இரு அணிகளாக செயல்படும் நிலையில எஸ்பி வேலுமணி ஆதரவாளராக டாக்டர் விஜயபாஸ்கர் செயல்பட்டு வந்தார். அவர்கள் சபாநாயகரிடத்துல கொடுத்த இந்த மனுவில் சட்டமன்ற குழு தலைவராக திரு வேலுமணி செயல்படுவார், அதே போல உரடவாக விஜயபாஸ்கர் செயல்படுவார் என்று கடிதம் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில நேற்று தினம் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து எஸ்பி வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளராக தங்களை இணைத்துக் கொண்டார்கள். தொடர்ந்து சட்டப்பேரவை தலைமைச் செயலகத்துக்கு சென்று பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரை சந்தித்தும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அங்கு செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பி வேலுமணி, எங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே கலைந்து விட்டது, நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஒவ்வொரு கோரிக்கையாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் அளித்திருப்பதாக எஸ்பி வேலுமணி செய்தியாளர்கள் தெரிவித்திருந்தார். நேற்று தினம் வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வந்தபோது டாக்டர் விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று தினம் இந்த எந்த நிகழ்வுகளிலும் திரு விஜயபாஸ்கர் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று தினமே புதுக்கோட்டைக்கு சென்று விட்டார் விஜயபாஸ்கர். இந்த நிலையில தனது ஆதரவாளர்களோடு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. இரு பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்ட போதே இந்த பிரிந்து சென்றவர்களுடைய கட்சி பதவிகள் அனைத்துமே எடப்பாடி பழனிசாமி பறித்து விட்டார். புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளராக திரு விஜயபாஸ்கர் செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போல அதிமுக அமைப்பு செயலாளராகவும் பதவி வகித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இரண்டு பொறுப்புகளுமே தற்போது பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தனது ஆதரவாளர்களோடு திரு விஜயபாஸ்கர் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.